Hello friends, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம வீடியோல Y stitch எப்படி போடுறதுன்றத தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சோட நேமே Y stitch அப்படின்றதால இந்த ஸ்டிட்ச் பார்க்கிறதுக்கு Y மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லாண்டிக்கா என்ன பண்றோம்னா ஒரு செயின் போட்டுக்கலாம். சரிங்களா? பட்டன் ஹோல்க்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெருசாவே போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைனா கீழ இழுத்துட்டு வாங்க. ஓகேவா? டபுள் பட்டன் ஹோல் போட்டவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு Y ஷேப்பில் வரைகிறோம். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள். இப்போது அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக வரும், வந்துட்டு திருப்பி கீழே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அங்கே குத்தணும். சரிங்களா? செகண்டு மிடில், அப்போது செகண்ட்லேருந்து கீழே வந்துட்டு தேர்டுக்கு வரும். திருப்பி தேர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோருக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்னரில், செகண்ட் மிடில், தேர்டு கீழே, திருப்பி தேர்டுலேருந்து ஃபோருக்கு வளைச்சி கொண்டு போகணும். இப்போ அப்படியே இழுத்துட்டு வரலாம். ஆனால் அந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்களா காண்டிட்டு வருது. அதுக்காக குட்டி செயின் ஒன்று போட்டுக்கிறோம். இது பேர் லாக் ஸ்டிச் இல்லைங்களா? இப்போது ஸ்லாண்டிங்காக குத்திட்டு மறுபடியும் கீழே குத்திட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே குத்திக்கிறோம். Y ஸ்டிச்சில் அப்படியே கீழே கொண்டு வரலாம். சரிங்களா? அது நல்லா இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் குட்டி லாக் போடுறேன். Y ஸ்டிச் 2 மெத்தடில் போடுவாங்க. அந்த லாக் போட்டும் போடுவாங்க, போடாமலும் போடுவாங்க. சரிங்களா? நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன். ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் குத்திட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பெரிய கோட்டுக்கு போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லைன் இருங்க, ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டுக்கு வரோம், செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகிறோம், திருப்பி தேர்டுலேருந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு போயிடுறோம். லாக் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக குத்துறோம், அப்புறம் வந்து ஸ்ட்ரைட் லைனு, அகைன் ஸ்லாண்டிங், சாய்வலாக தான் வரும். இந்த ஸ்டிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதில்ல எப்படி இருக்குது, Y ஷேப்பில் இருக்குது. அதனால் இதோட நேம் வந்து Y ஸ்டிச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சையே திருப்பி ரிவர்ஸில் அப்படியே ரிவர்ஸில் போட்டோன்னா இது ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹனிகோம் ஷேப்பில் இருக்கும். பேட்டர்ன் ஸ்டிச் போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு அதெல்லாம் படிப்போம். ஓகேவா? இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு, நம்ம லாக் போடுற மெத்தடு. ஓகேவா? இப்போது செகண்டு அந்த குட்டி லாக் போடலைன்னா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டுக்கு ஸ்லாண்டிங்காக வரும், தென் செகண்ட்லேருந்து தேர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறோம், தேர்டுலேருந்து 1க்கு ஸ்லாண்டிங்காக வந்துட்டு அப்படியே இந்த குட்டி லாக் போடாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? குட்டி லாக் போடலன்றதால அது கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போது ஸ்டிச்சு குட்டி குட்டியாக போடும்போது அந்த ஸ்டிச்சு வந்து கீழே இறங்கினாலும் அது பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாக இல்லை. ஆனால் நம்ம மேலே பெருசாக போடும்போது அது இறங்கியிருந்தது நல்லா இல்லை. அதுக்காக தான் நான் குட்டி செயின் ஒன்று போட்டிருக்கேன். லாக் போட்டுட்டு ரிவர்ஸ் திருப்பினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கீழே இறங்கினாலும் அது வந்து சரிஞ்சு வந்தாலும் அது பார்க்க வந்து ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கே தவிர பார்க்க வந்து நல்லா இல்லாத மாதிரி இல்லை. அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துட்டு தேர்டு லைனுக்கு போயிட்டு ஃபஸ்ட் லைனுக்கு போக போகிறோம். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். பட்டன் ஹோலையும் டபுள் பட்டன் ஹோலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த மேங்கோ ஷேப்பில் உள்ளே இதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு மேங்கோவும் வெளியில் ஒரு மேங்கோவும் போட்டுக்கிட்டு செயின் ஸ்டிச் வச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உள்ளே ஃபில்லிங்க்கு இதை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது ஸ்ட்ரைட்டாக குத்துறோம், திருப்பி கீழே குத்திட்டு சைடு போகணும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து லைனே போடலை. நீங்கள் எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து பர்ஃபெக்டாக லைன் போட்டு தான் போடணும்னு கிடையாது, அப்படியே போடலாம்.
அந்த லைனில் பண்ணதை ஷேப்பில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்லேயே பழகிட்டிங்கன்னா வளையிற இடம், ஷார்ப் எட்ஜஸ்ஸு அந்த இடத்துலலாம் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேப்ஸில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு, அவ்வளோதான், இந்த ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஷேப்ஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற ஷேப்ஸ் வந்து நிறைய கர்வு, ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸ்ட்ரைட் லைனில் போடும்போது ஈஸியாக இருக்கும். அந்த எட்ஜஸில் குட்டி குட்டி இடத்துலலாம் வரும்போது நிறைய வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.